அயானிக் ஈக்குலிபிரியம் கண்டினியூ பண்றோம். இந்த அயானிக் ஈக்குலிபிரியம்ல சால்ட் ஹைட்ராலிசிஸ் பத்தி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ சில சால்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேட்டியன் ஆனியான் ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போகாது. சில சால்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேட்டியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போகும். அப்போ அங்க என்ன சொல்லலாம்னா கேட்டியானிக் ஹைட்ராலிசிஸ் அன்ட்டு சொல்லலாம். சார் இப்போ கேட்டியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். கேட்டியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போகுது, சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போகுது. சரி, கேட்டியான் எடுத்துக்கினா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் அயான் Na+ சொல்லலாம், ஆனால் அது ஹைட்ராலிசிஸ் போகாது, அதனால அதை விட்டுருங்க. அமோனியம் அயான் NH4+ ஹைட்ராலிசிஸ் போகும். அலுமினியம் அயான் Al3+ ஹைட்ராலிசிஸ் போகும். மெக்னீசியம் அயான் Mg2+ ஹைட்ராலிசிஸ் போகுது. Fe2+ ஃபெரஸ் அயான் ஹைட்ராலிசிஸ் போகுது. அப்படின்னா கேட்டியான்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது. சிலதுக்கு +1 இருக்குது, சிலதுக்கு +2 இருக்குது, சிலதுக்கு +3 இருக்குது. SI சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா +4 இருக்கும். இது போல இருக்குது. எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் மோனோவேலன்ட் கேட்டியான் எடுத்துக்கலாம். மோனோவேலன்ட் கேட்டியான் எடுத்துக்கலாம், இதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இந்த மோனோவேலன்ட் கேட்டியான் வந்து B+ ஜெனரலா எடுத்துக்கணும். இது வந்து ஹைட்ராலிசிஸ் போகுது. இது என்ன பண்ணும், இந்த வாட்டர்ல இருந்து என்ன வாங்கிக்கணும், இது வந்து கேட்டியான். இந்த கேட்டியான் வாட்டர்ல இருந்து என்ன எடுத்துக்கும், OH- எடுத்துக்குது. OH- எடுத்துக்கணும் என்ன மாறுதுன்னா B+ OH- மாறிக்குது. அப்போ வாட்டர்ல ரிமைனிங் என்ன, H+. வாட்டர்ல இப்ப ரிமைனிங் என்ன இருக்குது, H+ இருக்கு. அப்போ இந்த கேட்டியான் வாட்டரை H+ மாத்திருது. இந்த கேட்டியான் என்ன பண்ணுச்சுன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- எடுத்துக்கின்னு வாட்டர்ல ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு H+ கொடுக்குது. அப்படின்னா இந்த கேட்டியானால இந்த வாட்டர் ஃப்ரீ H+ அயானா மாறுச்சு. இங்க பேஸ் இருக்குது, ஆனா இது வீக் பேஸா இருக்கும். இது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. அதனால்தான் இது ஹைட்ராலிசிஸ் போச்சு, இல்லைன்னா போயிருக்காது. இப்ப பாருங்க, இது வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது, அதனால இந்த OH- ஃப்ரீயா இருக்காது, ஆனா இந்த H+ ஃப்ரீயா இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட்டை எடுத்துக்கலாமே. சால்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா அமோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடலாம். வாட்டர்ல வந்து என்ன ஈக்குலிபிரியம் இருக்குன்னா H2O இஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் H+ அண்ட் OH-. வாட்டர்ல இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம். இதுக்கு கான்சன்ட்ரேஷன் 10⁻⁷ மோலார். இதுக்கு கான்சன்ட்ரேஷன் 10⁻⁷ மோலார். இந்த அமோனியம் குளோரைட் சாலிட், இது வந்து சால்ட், இதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டோம். வாட்டர்ல இது போல ஈக்குலிபிரியம் இருக்குது. இப்போ டிசால்வ் பண்ண பின்னாடி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அமோனியம் குளோரைட் சால்ட் சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ அமோனியம் குளோரைட் சால்ட் சொல்யூஷன் இருக்குது. இந்த சால்ட் சொல்யூஷன்ல இந்த அமோனியம் குளோரைட் டிசோசியேட் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியம் அயான்ஸை கொடுக்குது. அடுத்து குளோரைடு அயான்ஸை கொடுக்குது. இந்த அமோனியம் அயான் வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைட்ல இருந்து வந்ததுனால இது வீக் கான்ஜுகேட், அதனால இது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்க்கு போகும். இந்த Cl- ஸ்ட்ராங் ஆசிட் HCl இருந்து வந்ததுனால இது வெரி வீக் கான்ஜுகேட், அதனால இது ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது. அப்போ இந்த அமோனியம் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகிறதுனால இது என்னவா மாறுதுன்னா இந்த அமோனியம் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகிறதுனால இந்த அமோனியம் அயான் வாட்டர்ல இருந்து OH- எடுத்துக்கின்னு அமோனியம் ஹைட்ராக்சைடா மாறுது. வாட்டர்ல இப்ப என்ன ஃப்ரீன்னா H+ ஃப்ரீ. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸா இருக்கிறதுனால இது பார்ஷியல் டிசோசியேஷன் தான் போகும். அப்படின்னா இங்க இருக்கிற OH எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்காது, ஆனா இங்க இருக்கக்கூடிய H+ எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- எப்படி இருக்கும்? வாட்டர்ல H+ம் OH- கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கும். ஆனா இப்போ அமோனியம் குளோரைட் சொல்யூஷன்ல இந்த அமோனியம் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போயிருக்குது. அதனால இங்க என்ன கிரியேட் ஆயிருக்குதுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு H+ கிரியேட் ஆயிருக்குது. வாட்டர் வந்து இது மாதிரி மாறி இருக்குது. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு கம்ப்ளீட் டிசோசியேஷனுக்கு போகாது, பார்ஷியல் டிசோசியேஷன் தான் போகும், ஏன்னா இது வீக் பேஸ். இந்த H+ ஃப்ரீயா இருக்குது,
அப்பனா இந்த சொல்யூஷன்ல H plus கான்சன்ட்ரேஷனோ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனோ எப்படி இருக்குன்னா இது போல இருக்கும். அப்ப H plus கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குனால H plus கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. H plus கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குனால இந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அசிடிக் சொல்யூஷன் என்று சொல்லலாம். அப்போ இந்த சால்ட்டை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டீங்க. இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டையான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போகுது. கேட்டையான் அலோன் ஹைட்ராலிசிஸ் போறதுனால இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன், இந்த ஆக்வஸ் சொல்யூஷனை, இந்த சால்ட் சொல்யூஷனை என்னன்னு சொல்லலாம்னா அசிடிக் சொல்யூஷன் என்று சொல்லலாம். அப்போ இதுக்கு pH எப்படி இருக்கும்? 7 விட கம்மியா இருக்கும். இது வந்து இந்த சொல்யூஷன் வந்து அசிடிக் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் அசிடிக் சொல்யூஷனா இருக்குனால இந்த சொல்யூஷனுடைய pH எப்படி இருக்குதுன்னா 7 விட கம்மியா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இது வந்து அசிடிக் சொல்யூஷன், அதனால இதனுடைய pH எப்படி இருக்குதுன்னா 7 விட கம்மியா இருக்குது நம்ம சொல்றோம். சரி, அப்போ சால்ட்ல கேட்டையான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா ரிசல்டன்ட் சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த ஈக்குலிபிரியம் இது வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இந்த ஹைட்ராலிசிஸ் வந்து ஈக்குலிபிரியத்தில் வந்து ரீச் ஆகும். இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மூலியமா இந்த சொல்யூஷன் அசிடிக்னு சொல்லிட்டோம் அப்படின்னா pH less than 7. அப்போ இந்த சொல்யூஷனுடைய pH எவ்வளவு இருக்கும் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னா இப்போ இந்த சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த சால்ட் சொல்யூஷன்ல சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்றதை பார்க்கலாம். சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்றதை பார்க்கணும். இந்த சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் சப்போஸ் எவ்வளவுன்னா 0.1 மோலார். அப்போ கேட்டையானுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 0.1 மோலார். ஆனியானுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 0.1 மோலார். சப்போஸ் நான் இந்த சால்ட் எடுத்துக்கிறேன், அமோனியம் சல்பேட், இப்படி எடுத்துக்கிறேன் சால்ட். இந்த சால்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ற. இந்த சால்ட் சொல்யூஷன்ல இந்த சால்ட் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார்னு சொல்றேன். இப்போ அமோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு தெரியுமா? 0.2 மோலார். சல்பேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு தெரியுமா? 0.1 மோலார். ஏன் அமோனியத்துக்கு மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்? ஏன்னா NH4 twice, அதனால. இப்போ சப்போஸ் சால்ட் வந்து இது NH4 thrice PO4 சால்ட் வந்து இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 0.1 மோலார். இப்போ இந்த சால்ட் டிசோசியேட் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியம் அயானை கொடுக்கும், பாஸ்பேட் அயானை கொடுக்கும். அமோனியம் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 0.3 மோலார், பாஸ்பேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 0.1 மோலார். ஏன் அமோனியம் அயனுக்கு 0.3 மோலார் கொடுத்தீங்க? ஏன் இதை 0.1 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்க? ஏன்னா அமோனியம் பாஸ்பேட்டினுடைய ஃபார்முலா NH4 thrice PO4. அதனால தான் அமோனியம் அயனுக்கு கான்சன்ட்ரேஷன் 0.3 மோலார் கொடுத்திருக்கோம். ஸோ அது போல இந்த சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷனை பாருங்க, அப்புறமா கேட்டையானுடைய கான்சன்ட்ரேஷனை பாருங்க. அந்த கேட்டையானுடைய கான்சன்ட்ரேஷனை தான் இங்க எடுத்துக்கணும். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டையான் ஃபார் எக்ஸாம்பிள் C மோலார். ஓகே, இப்போ கேட்டையானுடைய கான்சன்ட்ரேஷன் C மோலார் சொல்லிட்டோம். இப்போ இந்த கேட்டையான் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. ஹைட்ராலிசிஸ்க்கு எவ்வளவு போகும்? கேட்டையானுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? C மோலார். இதுல எவ்வளவு கேட்டையான் வந்து ஹைட்ராலிசிஸ்க்கு போகும்? கம்ப்ளீட்டா ஹைட்ராலிசிஸ் போகுமா, பார்ஷியலா ஹைட்ராலிசிஸ் போகுமா நம்ம எப்படி சொல்றது? அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கேட்டையானுடைய கரஸ்பாண்டிங் பேஸ பாருங்க. அந்த கேட்டையானுடைய கரஸ்பாண்டிங் பேஸ பாருங்க. அந்த பேஸ் வீக் பேஸா இருந்தா கேட்டையான் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் போகும். அந்த பேஸ் ஸ்ட்ராங் பேஸா இருந்தா கேட்டையான் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போகும். இப்ப பாருங்க, இந்த கேட்டையான் வந்து இதனுடைய காஞ்சுகேட்டை பார்க்கறோம். இந்த கேட்டையானுடைய காஞ்சுகேட் இது வந்து வீக் பேஸ். இது வீக் பேஸா இருந்தால் இது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் போகும். இது ஸ்ட்ராங் பேஸா இருந்தா இது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போகும். ஓகே, சரி, இதை வீக் பேஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் போகுது. அப்போ எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போயிருக்குதுன்னா C மோலார். அப்போ எவ்வளவு ரிமைனிங் இருக்குதுன்னா C மைனஸ் X மோலார் ரிமைனிங் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எடுத்துக்கிறோம். எப்படி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எடுத்துக்கிறோமோ அது போல டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எடுத்துக்கிறோம். அது என்னன்னா சிம்பிள் H. டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போச்சோ அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. இனிஷியலா எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதை டினாமினேட்டர்ல எடுத்துக்கோங்க. டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் இப்படி சொல்லுவோம். டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கேட்டையான் வந்து ஹைட்ராலிசிஸ் போச்சோ அந்த நியூமரேட்டர்ல எழுதுங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டையான் டினாமினேட்டர்ல எழுதுங்க. இப்போ X இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா CH சொல்லலாம்.
அப்போ எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா CH ன்ட்டு சொல்றோம். சரி. ஸோ ஹைட்ராலிசிஸ் எவ்வளவு நடக்குதுன்னா CH. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுன்னா C - CH இருக்குது. அப்போ C மோலார் கேட்டையான் எடுத்துக்கிறோம். CH மோலார் ஹைட்ராலிசிஸ் போது. அப்போ எவ்வளவு ரிமைனிங் இருக்குதுன்னா C - CH மோலார் இருக்குது. இப்போ BOH எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா CH மோலார், H+ எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா CH மோலார் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்க்கு போறோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுறோம்னா KC ன்னு எழுதுறோம். இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் KC is equal to இந்த ரைட் சைடுல இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதுறோம். நியூமரேட்டர்ல இந்த BOH and H+ எழுதுறோம். நியூமரேட்டர்ல இந்த BOH and H+ எழுதுறோம். டினாமினேட்டர்ல என்ன பண்றோம்னா இந்த B+ வாட்டர், B+ வாட்டர் டினாமினேட்டர்ல எழுதுறோம். இந்த வாட்டர்னுடைய கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கனால இத இப்படி லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா KC into water equal to concentration of BOH into concentration of H+ by concentration of B+ ன்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த KC என்றது கான்ஸ்டன்ட், இந்த வாட்டர்னுடைய கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட் ஆகுது. இந்த போத் கான்சன்ட்ரேஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அனதர் கான்ஸ்டன்ட் கிடைக்குது. அந்த அனதர் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்றோம்னா KH ன்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட், ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் என்று சொல்றோம். இது ஈக்குவல் டு இப்போ BOH எழுதிக்கலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BOH, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B+ எழுதிக்கலாம், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ எழுதிக்கலாம். ஓகே. இப்போ என்ன செய்யறோம்னா நியூமரேட்டர்ல OH- இன்ட்ரோடியூஸ் பண்றோம், டினாமினேட்டர்லயும் OH- இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நியூமரேட்டர்ல OH- இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், டினாமினேட்டர்லயும் OH- இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இப்போ KH is equal to என்ன சொல்றோம்னா இந்த H+ கான்சன்ட்ரேஷன் இந்த OH- கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா KW வருது. இதை என்னன்னு சொல்லணும்னா இந்த ரேஷியோ என்னன்னு சொல்லணும்னா 1/KB ன்னு சொல்லலாம். 1/KB. ஓகே, 1/KB ன்னு சொல்லலாம். இதை 1/KB ன்னு சொல்லலாம். அதனால இப்படி வந்துருக்கு. அப்போ KH is equal to KH-னா இந்த ஈக்குலிபிரியத்துக்கான ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஈக்குலிபிரியத்துக்கான ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இப்போ இந்த KH என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் என்று சொல்றோம். இந்த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்டும் இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இந்த KH is equal to KC into concentration of water அப்படி சொல்றோம். சரி, இப்போ இந்த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஈக்குலிபிரியத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கேட்டியானிக் ஹைட்ராலிசிஸ் என்ற ஈக்குலிபிரியத்துக்கு ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்றோம்னா KW/KB ன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த KH-ம் இந்த KC-யும் டிஃபரெண்ட். ஏன்னா இந்த KC-யை வாட்டரால மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு KH கிடைக்குது. சரி, இப்போ KH is equal to KW/KB ன்னு பார்த்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BOH into concentration of H+ by concentration of B+. இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு KH கிடைச்சிச்சு. இப்போ நம்ம எப்படி pH-க்கு போறதுன்ட்டு பார்க்கலாம். pH எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். pH ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா என்ன பண்றீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BOH சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B+ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, KW சப்ஸ்டிட்யூட் பண்றோம், KB என்றது பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதன் மூலமா H+ கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம். H+ கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா pH கண்டுபிடிக்கலாம். pH is equal to என்ன சொல்றோம் -log of H+. H+ கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா pH கண்டுபிடிச்சிடலாம் ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த டிஃபரெண்ட் வீக் பேசஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது ஹைட்ராலிசிஸ் எப்படி இருக்கும், pH எப்படி இருக்கும் ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ வீக் பேஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஸ்ட்ராங் ஆசிட் என்ன எடுத்துக்கிறோம்னா HCl, என்ன சால்ட் கிடைக்குதுன்னா NH4Cl சால்ட் கிடைக்குது. இந்த NH4Cl சால்ட்ல எது ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா NH4+ கேட்டையான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. இந்த NH4+ கேட்டையான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் பேஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பேஸ் என்னன்னா அனிலின் எடுத்துக்கிறேன்.
ஸ்ட்ராங் ஆசிட் என்னன்னா HCl. சால்ட் என்னன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அனிலீனியம் குளோரைட். அனிலீனியம் குளோரைட் சால்ட். இதுல யாரு ஹைட்ராலிசிஸ்க்கு போவாங்க அன்ட்டு பாத்தீங்கன்னா அனிலீனியம் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. இந்த அனிலீனியம் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுதுன்ட்டு சொல்றோம். சரி, இந்த சால்ட்ல கேட்டியான் ஹைட்ராலிசிஸ் நடந்திருக்குது. இந்த சால்ட்ல கேட்டியான் ஹைட்ராலிசிஸ் நடந்திருக்குது. இப்போ இந்த வீக் பேஸ்க்கு கேபி எவ்வளவுன்னா நியர்லி 10⁻⁵. இந்த வீக் பேஸ்க்கு கேபி எவ்வளவுன்னா நியர்லி 10⁻⁻10. சரி, கேபி கொடுத்தாச்சு. இப்போ ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்திலையும் KH கண்டுபிடிக்கலாம். ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு KW 10⁻14 by KB 10⁻5 ஈக்குவல் டு KH 10⁻9. இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH is equal to KW 10⁻14 by KB 10⁻10 equal to 10⁻4. KH கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 10⁵ times greater than that of this. அப்போ இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எப்படி இருக்குன்னா நியர்லி 10⁵ times greater than that of this extent of hydrolysis. அப்போ எங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அதிகமா இருக்குதுன்னா இங்க அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்குது. ஏன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பாருங்க, ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்டை பாருங்க. இங்க 10⁻⁴, இங்க 10⁻⁹. அப்போ இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அதிகமா இருக்குது, இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் கம்மியா இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த CH தானே எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எங்க அதிகமா இருக்குதுன்னா அனிலீனியம் அயான்ல அதிகமா இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அமோனியம் அயான்ல கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ is equal to CH. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இங்க அதிகமா இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இங்க கம்மியா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அதிகமா இருந்துச்சுன்னா pH எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும், இங்க pH அதிகமா இருக்கும். அப்படின்னா pH கம்மியா இருக்குதுன்னா இந்த சொல்யூஷனுடைய அசிடிக் நேச்சர், இந்த சால்ட் சொல்யூஷனுடைய அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும். இந்த சால்ட் சொல்யூஷனுடைய அசிடிக் நேச்சர் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா இதன் மூலியமா நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா KB அதிகமா இருந்தால், இந்த KB அதிகமா இருந்துச்சுன்னா, KB இல்லைன்னா குறைஞ்சிச்சுன்னா, KB டிக்ரீஸ் ஆச்சுன்னா KH அதிகமாகும். எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அதிகமாகும், pH கம்மியாகும். ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய அசிடிக் நேச்சர் அதிகமாகும். அப்படி சொல்றோம். ஓகே, இதை இப்படி கூட கவனம் வச்சுக்கலாம். KB கம்மியா இருக்குதுன்னா பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கம்மியா இருக்குது, பேசிக் நேச்சர் கம்மியா இருக்குது, அதனால அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குது, அவ்வளவுதான். சரி, ஸோ கேட்டியானிக் ஹைட்ராலிசிஸ்ல இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போறது என்னன்னா ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ்க்கு போகலாம். ஆனியானிக் ஹைட்ராலிசிஸை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ்னா என்னென்ன ஆனியான்ஸ் எல்லாம் ஹைட்ராலிசிஸ் போகும்? வீக் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய ஆனியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகும். வெரி வீக் ஆசிட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆனியான்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகும். ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய ஆனியான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது. சரி, வீக் ஆசிட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் கொடுக்கக்கூடிய ஆனியான் என்ன? அசிட்டேட் அயான். அசிட்டேட் அயானுக்கு ஃபார்முலா என்ன? CH3COO-. அப்படின்னா யூனிவேலண்ட் ஆனியான் சொல்லாது. CH3CO-1 தானே, அப்போ யூனிவேலண்ட் ஆனியான் சொல்லலாம். அடுத்து ஹைட்ரஜன் சல்பைடு, அது கொடுக்கக்கூடிய ஆனியான் என்னன்னா சல்பைடு S-2. S2- இங்க பைவேலண்ட் ஆனியான் ஹைட்ராலிசிஸ் போகுது. அடுத்து நைட்ரைடுக்கு என்ன ஃபார்முலா? N-3. N பவர்ல -3 இருக்கும், அது ஹைட்ராலிசிஸ் போகுது. அப்போ இங்க ஆனியானுடைய சார்ஜ் என்னன்னா 3-. இது போல ஆனியான் பாத்தீங்கன்னா அதனுடைய சார்ஜ் மோனோவேலண்டா இருக்கலாம், பைவேலண்டா இருக்கலாம், ட்ரைவேலண்டா இருக்கலாம், ஏன் டெட்ராவேலண்டா கூட இருக்கலாம். கார்பைடு C4-. இப்ப பாருங்க,
hydride H-1, sulfide S2-, phosphide P3-, nitride N3-, carbide C4-. இது எல்லாமே ஹைட்ராலிசிஸ்க்கு போகும். அப்போ ஆனியான் பாத்தீங்கன்னா யூனிவேலண்ட் ஆக்கலாம், பைவேலண்ட் ஆக்கலாம், ட்ரைவேலண்ட் ஆக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாமே. அப்போ இப்போ பாஸ்பேட் PO4 3-, பாஸ்பேட். அப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனியானுடைய நெட் சார்ஜ் வந்து -1 தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. -2 இருக்கலாம், -3 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் யூனிவேலண்ட் நம்ம எடுத்துக்கலாம். யூனிவேலண்ட் மட்டும் எடுத்துக்கின்னு பார்க்கலாம். சரி, யூனிவேலண்ட் எடுத்துக்கிறோம். அதனால A-, ஜெனரலா A- கொடுத்துருக்க. யூனிவேலண்ட் எடுத்துக்கணும், அதனால -1 கொடுத்துருக்க. ஓகே, இது ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. அப்படின்னா இந்த A- வாட்டர்ல இருந்து என்ன எடுக்கும்? H+ எடுத்துக்கோ. H+ எடுத்துக்கின்னு என்னவா மாறும்? HAவா மாறும். வாட்டர் H+ கொடுத்துச்சு. கொடுத்த பின்னாடி வாட்டர்ல ரிமைனிங் என்ன இருக்கும்? OH- இருக்கும். அந்த OH- எதிரும். இப்போ இதுக்கு ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்டை நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த நம்ம இங்க A- எடுத்துக்கிறோமே, அந்த A- என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நான் வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட். ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராங் பேஸ் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. என்ன சால்ட் கிடைக்கும்னா சோடியம் அசட்டேட். சோடியம் அசட்டேட் சால்ட் கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். இப்போ இந்த சோடியம் அசட்டேட் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா நான் 0.1 மோலார் எடுத்துக்கிறேன். அப்போ அசட்டேட் அயான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.1 மோலார். சோடியம் அயான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.1 மோலார். சோடியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1 மோலார் அப்படி சொல்லலாம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0.1 மோலார்ன்ட்டு நம்ம சொல்லலாம். சப்போஸ் நான் என்ன சால்ட் எடுத்துக்கிறேன்னாக்கா இது போல ஒரு சால்ட் எடுத்துக்கிறேன். பேரியம் அசட்டேட். பேரியம் அசட்டேட். பேரியம் அசட்டேட் சால்ட் எடுத்துக்கிறேன். இந்த சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷனை 0.1 மோலார்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சால்ட் டிசோசியேட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்னா அசிட்டேட் அயன் கிடைக்கும். எவ்வளவுனா 0.2 மோலார். ஏன் 0.2 மோலார்? பேரியம் அசிட்டேட்ல அசிட்டேட் 2 டைம்ஸ் இருக்குது. பேரியம் அயான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.1 மோலார். அப்போ கொடுத்திருக்கிற சால்ட்டினுடைய ஃபார்முலா பார்க்கணும். அதுல இருந்து ஆனியானுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த கான்சன்ட்ரேஷனை இங்க எடுத்துக்கணும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த அசிட்டேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 0.2 மோலார். அதனால இங்க வந்து என்ன சொல்லணும்னா 0.2 மோலார்னு சொல்லணும். இங்க பேரியம் அசிட்டேட் எடுத்துக்கணும். சரி, அப்போ ஜெனரலா என்ன பண்றோம்னா C மோலார் அப்படி எடுத்துக்கலாம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த ஆனியான் எவ்வளவுன்னா C மோலார் அன்ட்டு நம்ம சொல்லலாம். C மோலார் அன்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இங்க ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆனியான் இப்ப கொடுத்திருக்கிற சால்ட்ல இந்த சால்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சால்ட்ல ஆனியான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகும், கேட்டியான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது. இப்போ இந்த ஆனியான் ஹைட்ராலிசிஸ்க்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னா வீக் ஆசிடா மாறுது. இந்த வீக் ஆசிட் பார்ஷியல் டிசோசியேஷனுக்கு தான் போகும். இது கம்ப்ளீட் டிசோசியேஷனுக்கு போகாது. அப்போ இதுல இருக்கக்கூடிய H+ கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய OH- கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்குது. அப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல H+ கான்சன்ட்ரேஷனும் OH- கான்சன்ட்ரேஷனும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா OH- கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கும். அப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லலாம்? பேசிக் சொல்யூஷன் அன்ட்டு சொல்லலாம். இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனை பேசிக் அன்ட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ A- வந்து C மோலார் எடுத்துக்கணும். இதுல வந்து CH மோலார் ஹைட்ராலிசிஸ் போகுது. இப்போ இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகும்ன்றது எதை பொறுத்து இருக்குதுன்னா இதை பொறுத்து இருக்குது. இது வீக் ஆசிடா இருந்தா இது வீக் கான்ஜுகேட், இது பார்ஷியலா ஹைட்ராலிசிஸ் போகும். இது வெரி வீக் ஆசிடா இருந்தா இது வந்து ஸ்ட்ராங் கான்ஜுகேட், அப்போ இது கம்ப்ளீட்டா ஹைட்ராலிசிஸ் போகும். இது ஸ்ட்ராங் ஆசிடா இருந்தா இது வந்து வீக் கான்ஜுகேட், இது ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது அப்படி சொல்லுவோம். சரி, இதை வீக் ஆசிட்னு எடுத்துக்கலாம். அப்போ இது பார்ஷியலா ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து நமக்கு A- எவ்வளவு இருக்குதுன்னா ஈக்குலிபிரியத்துல C- CH மோலார் இருக்குது. HA எவ்வளவு இருக்குதுன்னா CH மோலார் இருக்குது. OH- எவ்வளவு இருக்குதுன்னா CH மோலார் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்க்கு போறோம். ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லணும்னா KH is equal to ரைட் சைடுல இருக்கிறத நியூமரேட்டர்ல எதுங்க HA into OH-, லெஃப்ட் சைடுல இருக்கிறத டினாமினேட்டர்ல எதுங்க அதாவது A-, இப்படி எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி எழுதுறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA எழுதிக்கிறோம்.
அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A மைனஸ் எழுதிக்கிறோம். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் எழுதிக்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் நியூமரேட்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் டினாமினேட்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. இந்த H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வரும். அது KW சொல்லலாம். இந்த ரேஷியோவை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1/Kn சொல்லலாம். அதனால KH is equal to என்னன்னா KW/Ka. அப்போ KH is equal to KW/Ka, that is equal to என்ன சொல்றோம்னா concentration of HA into concentration of OH minus into by concentration of A minus. இப்போ concentration of HA வை இங்க இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க CH, concentration of A minus இங்க இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க C minus CH, KW தெரியும். Ka என்றது acid dissociation constant of a weak acid. இதன் மூலியமா என்ன கண்டுபிடிக்கலாம்னா OH மைனஸ் கண்டுபிடிக்கலாம். OH மைனஸ் கண்டுபிடிச்சா அதுல இருந்து H பிளஸ் கண்டுபிடிக்கலாம். H பிளஸ் தெரிஞ்சா அதுல இருந்து pH கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா pH ஆஃப் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனை சொல்ல முடியுது நம்ம பார்க்கறோம். ஓகே, இப்போ டிஃபரெண்ட் வீக் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். Ka வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும். அப்போ எப்படி pH ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கும் என்றதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். டிஃபரெண்ட் வீக் ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ Ka வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும். அப்போ pH ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா வீக் ஆசிட் எடுத்துக்கிறோம். வீக் ஆசிட் என்னன்னா அசிட்டிக் ஆசிட். இதனுடைய Ka வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 10⁻⁵. இதை ஸ்ட்ராங் பேஸோட ட்ரீட் பண்றோம். ஸ்ட்ராங் பேஸ் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. என்ன சால்ட் கிடைக்குதுன்னா சோடியம் அசிட்டேட் சால்ட் கிடைக்குது. இந்த சோடியம் அசிட்டேட் சால்ட்ல எது ஹைட்ராலிசிஸ்க்கு போகுதுன்னா இந்த அசிட்டேட் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. இந்த அசிட்டேட் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. ஓகே, அடுத்த வீக் ஆசிட் என்ன எடுத்துக்கிறோம்னா HCN எடுத்துக்கலாம். இந்த HCN வீக் ஆசிட் இதுக்கு Ka வேல்யூ நியர்லி 10⁻⁻10. இப்போ ஸ்ட்ராங் பேஸோட ட்ரீட் பண்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்றோம். என்ன சால்ட் கிடைக்குதுன்னா சோடியம் சைனைட் சால்ட் கிடைக்குது. இந்த சோடியம் சைனைட் சால்ட்ல Cn மைனஸ் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. ஓகே, இப்போ இங்க இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH கண்டுபிடிக்கலாம். KH is equal to KW 10⁻14 by Ka 10⁻5, that is equal to 10⁻⁻9. இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH கண்டுபிடிக்கலாம். that is equal to KW 10⁻14 by Ka 10⁻10. therefore hydrolysis constant KH is nearly equal to 10⁻4. இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 10⁻5 times greater than that of this. அப்போ இங்க KH எப்படி இருக்குதுன்னாக்கா இங்க KH அதிகமா இருக்குது, இங்க KH கம்மியா இருக்குது. அப்போ KH இங்க கம்மியா இருக்குனால இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஆனா இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கும். எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் இங்க கம்மியா இருக்கனால CH வேல்யூ இங்க கம்மியா இருக்குது, CH வேல்யூ இங்க அதிகமா இருக்குது. அதனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் இங்க எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்குது, இங்க OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. சோ இங்க OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கனால இந்த சொல்யூஷனுடைய பேசிக் நேச்சர் எப்படி இருக்குன்னாக்கா அதிகமா இருக்கும். இங்க OH மைனஸ் கம்மியா இருக்கனால இந்த சொல்யூஷனுடைய பேசிக் நேச்சர் எப்படி இருக்குன்னாக்கா கம்மியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா KW is equal to H plus into OH minus என்ற ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். KW என்றது கான்ஸ்டன்ட் 10⁻14 at 25 degree Celsius. இப்போ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். அதனால H plus கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்க H plus கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். இங்க H plus கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இங்க H plus கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும். சோ pH இப்போ pH H plus கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கனால pH அதிகமா இருக்குது. H plus கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கனால pH கம்மியா இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷனுக்கு pH கம்மியா இருக்குது ஏன்னா பேசிக் நேச்சர் கம்மியா இருக்குது. இந்த சொல்யூஷனுக்கு pH அதிகமா இருக்குது ஏன்னா பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கு. அப்போ ஹைட்ராலிசிஸ் எக்ஸ்டென்ட் அதிகமான எக்ஸ்டென்ட்ல ஹைட்ராலிசிஸ்க்கு போச்சுன்னா ஆனியான் அதிகமான எக்ஸ்டென்ட்ல ஹைட்ராலிசிஸ்க்கு போச்சுன்னா pH அதிகமா இருக்கும், பேசிக் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அதிகமா இருக்கும்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, அப்போ சால்ட்ல ஆனியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ்க்கு போச்சுன்னா அந்த சால்ட் சொல்யூஷனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா பேசிக் நேச்சரா இருக்கும். அங்க pH வந்து எப்படி இருக்குன்னா greater than 7 இருக்கும் நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னாக்கா என்ன கன்க்ளூஷன்னா சால்ட்ல கேட்டையான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போறதா பார்த்திருக்கோம். அந்த இடத்துல ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா அசிடிக்கா இருக்கும், pH வந்து less than 7 இருக்கும்னு பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தது சால்ட்ல ஆனியான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போறதா பார்த்திருக்கோம். அந்த சொல்யூஷன்
எப்படி இருக்குன்னா பேசிக்கா இருக்குது, அங்க பிஹெச் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் 7 இருக்குதுன்னு பார்த்துக்கோ. சால்ட்ல கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போலன்னா அப்ப எப்படி இருக்கும்? பிஹெச் எப்படி இருக்கும்? அங்க வந்து சால்ட்ல கேட்டையான ஹைட்ராலிசிஸ் போல, ஆனியான ஹைட்ராலிசிஸ் போல, அப்படின்னா அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? நியூட்ரல் சொல்யூஷனா இருக்கும். சரி, சப்போஸ் சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? சரி, இப்போ சால்ட்ல கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது, அப்படி எடுத்துக்கலாம். சரி, சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டையான் ஆனியான் போத் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ். அப்போ எப்படி இருக்கும்? ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்குமா, பேசிக்கா இருக்குமா, நியூட்ரலா இருக்குமா, எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா பர்டிகுலரா அமோனியம் அசட்டேட் சால்ட் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கிறோம்னா அமோனியம் அசட்டேட் சால்ட். இந்த சால்ட் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். இந்த அசட்டேட் அயான் எங்க இருந்து வந்துச்சுன்னா அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு. அசட்டேட் அயான் அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு. அடுத்து இந்த அமோனியம் அயான் அமோனியம் ஹைட்ராக்சைட்ல இருந்து வந்துச்சு. இப்போ ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ்க்கு போகும். அசட்டேட் அயான் அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு, அது வீக் ஆசிட், அதனால அசட்டேட் அயான் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. அமோனியம் அயான் அமோனியம் ஹைட்ராக்சைட்ல இருந்து வந்துச்சு, அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ், அதனால அமோனியம் அயானும் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது. ஓகே, ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போகுது. இப்போ இங்க கொடுத்திருக்கிற சால்ட்ல ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போகுது. கேட்டையான் ஹைட்ராலிசிஸ் போகுது, ஆனியானும் ஹைட்ராலிசிஸ் போகுது. ஓகே, இந்த அசட்டேட் அயான் என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா அசிட்டிக் ஆசிடா மாறுது. இந்த அமோனியம் அயான் வாட்டர்ல இருந்து OH- எடுத்துக்கின்னு அமோனியம் ஹைட்ராக்சைடா மாறுது. ஓகே, இப்போ இந்த அமோனியம் அசட்டேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார்னு வச்சுக்கலாம். அப்போ அசட்டேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 0.1 மோலார். அமோனியம் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 0.1 மோலார். அப்போ அமோனியம் அசட்டேட் கான்சன்ட்ரேஷன், அமோனியம் சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் என்னவோ அதுதான் அசட்டேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன், அமோனியம் அயனுடைய கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஜெனரலா சி மோலார்னு எடுத்துக்கலாம். ஜெனரலா இதை வந்து சி மோலார்னு எடுத்துக்கலாம், இதையும் சி மோலார்னு எடுத்துக்கலாம், ரெண்டுத்தையும் சி மோலார்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகும்? CH மோலார் ஹைட்ராலிசிஸ் போகும். இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகும்? இது கேட்டையான் தானே, இதுவும் CH மோலார் தான் போகுமா இல்ல டிஃபரெண்டா போகுமா? இங்க CH மோலார்னு எழுதிட்டோம். இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா CH மோலார் போகுதுன்னு சொல்லிட்டோம். இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகும்? சேம் CH டிஃபரெண்ட், எப்படி சொல்றது? சரி, அப்போ ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ்க்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்? KW/KN தானே சொல்றோம். அதை வச்சு இதை சொல்லுங்க, ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ் சொல்லுங்க. அதே மாதிரி கேட்டையானிக் ஹைட்ராலிசிஸ்க்கு KH என்னன்னா KW/KB. இப்போ KA ஆஃப் அசிட்டிக் ஆசிட் பார்க்கலாம், அது எவ்வளவுன்னா 1.8 × 10⁻⁵. KB ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு பார்க்கலாம், அது எவ்வளவுன்னா 1.8 × 10⁻⁵. அதாவது இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இங்க நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா அமோனியம் அசட்டேட் என்ற சால்ட் எடுத்துக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். அமோனியம் அசட்டேட் என்ற சால்ட்ல அது எப்படி வந்துச்சுன்னா அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு, வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைட்ல இருந்து வந்துச்சு. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கும் இந்த அசிட்டிக் ஆசிடுக்கும் KA வேல்யூ KB வேல்யூ இப்படி இருக்குது. அசிட்டிக் ஆசிடினுடைய KA வேல்யூ இப்படி இருக்குது, அமோனியம் ஹைட்ராக்சைடுனுடைய KB இப்படி இருக்குது. இங்க KB இதுக்கும் KA இதுக்கும் ஈக்குவலா இருக்குது. இதே போல எல்லா வீக் ஆசிட் வீக் பேஸ்க்கும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது போல இங்க இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இப்படி எல்லா வீக் ஆசிடுக்கும் வீக் பேஸ்க்கும் KA KB ஈக்குவலா இருக்கும்ன்றது கரெக்ட் கிடையாது. சரி, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லி இருக்கணும். டிஃபரெண்டா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல டிஃபரெண்டா தான் இருக்கும், சேமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த இடத்துல சேமா இருக்குது, அது போல நம்ம எடுத்து நிக்கிறோம். டிஃபரெண்ட்டும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வந்து அப்படின்னா இங்க KHம் இங்க KHம் ஈக்குவலா இருக்குது. ஏன்னா இதனுடைய KAவும் கரஸ்பாண்டிங் KAவும் இதனுடைய கரஸ்பாண்டிங் KBயும் ஈக்குவல். அதனால இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் சேமா இருக்குது. அப்படின்னா இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸும் இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸும் சேமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் சேம் அப்படி சொல்லியிருக்கோம். அதாவது இங்க CHO, அதாவது அசிட்டேட் அயான் ஹைட்ராலிசிஸ் போது அந்த CHO,
அமோனியம் அயன் ஹைட்ராலிசிஸ் போது அந்த CHம் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொன்னு என்ன பார்க்க போறேன்னா, நான் சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கிறேன். இந்த சோடியம் அசிட்டேட்ல எது ஹைட்ராலிசிஸ் போகும்னா அசிட்டேட் அயான் மட்டுமே ஹைட்ராலிசிஸ் போகும். அசிட்டேட் அயன் மட்டும்தான் ஹைட்ராலிசிஸ் போகும். அது என்ன கொடுக்கும்னா அசிட்டிக் ஆசிட் அண்ட் OH மைனஸை கொடுக்கும். இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை நான் C மோலார்னு எடுத்துக்கிறேன். எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா CH மோலார்னு சொல்றேன். சரி, வேணா இப்படி கூட எடுத்துக்கலாமே, இதை 0.1 மோலார்னு எடுத்துக்கலாம். இதை 0.1 மோலார்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்க C வந்து எவ்வளவுன்னா 0.1 மோலார். அதே போல இங்கேயும் என்ன சொல்லனா 0.1 மோலார்னு வச்சுக்கலாம். இங்க அமோனியம் அசிட்டேட் 0.1 மோலார், அப்ப அசிட்டேட் அயன் 0.1 மோலார், இங்கே அசிட்டேட் அயன் 0.1 மோலார். இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா 0.1 H. H என்றது டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா 0.1 H. இப்ப சொல்லுங்க, இந்த 0.1 Hயும் இந்த 0.1 Hயும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலா? ஈக்குவல் கிடையாது. என்ன சொல்ல வரீங்க? இப்போ இங்க இந்த சோடியம் அசிட்டேட் சால்ட்ல அசிட்டேட் அயன் மட்டும் ஹைட்ராலிசிஸ் போகுது. இங்க அமோனியம் அசிட்டேட் சால்ட்ல அசிட்டேட் அயனும் அமோனியம் அயனும் ஹைட்ராலிசிஸ் போகுது. இப்போ இங்க இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போயிருக்குதுன்னா 0.1 H. இது எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போயிருக்குன்னா 0.1 H. இப்போ இந்த 0.1 H இந்த 0.1 H ஈக்குவலா? இல்ல, ஈக்குவல் கிடையாதான்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அசிட்டேட் அயான் இந்த வாட்டர்ல இருந்து H+ எடுக்குது, எடுத்துக்கின்னு அசிட்டிக் ஆசிடா மாறும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த அசிட்டேட் அயான் போயிட்டு வாட்டர்ல H+ இழுக்குது. அதே நேரத்துல இந்த அமோனியம் அயான் போயிட்டு வாட்டர்ல OH- இழுக்குது. பாத்துக்கோங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. இப்போ வாட்டர் இப்படி ஏதுறோம், வாட்டர் இப்படி ஏதிட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னா அசிட்டேட் அயான் இந்த வாட்டர் கிட்ட போகுது. அதே நேரத்துல அமோனியம் அயானும் வாட்டர் கிட்ட போகுது. என்ன ரெண்டுமே இருக்குது இல்ல, ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போகுது இல்ல. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்த அசிட்டேட் அயன் என்ன பண்ணுதுன்னா H+ பிடிச்சு இழுக்குது. இந்த அமோனியம் அயன் என்ன பண்ணுதுன்னா இந்த OH- பிடிச்சு இழுக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இங்க வாட்டர் இருக்குது. இந்த அசிட்டேட் அயன் போகுது வாட்டர் கிட்ட. அசிட்டேட் அயன் வாட்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த H+ பிடிச்சு இழுக்குது. அப்போ இந்த அசிட்டேட் அயன் இந்த H+ பிடிச்சு இழுக்குதுன்னா இந்த பாண்ட் தானாவே இந்த பக்கம் போகணும். அந்த அசிட்டேட் அயான்னால இந்த பாண்ட் வந்து OH பாண்ட் வந்து ஆக்சிஜன் பக்கம் போகுது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, அசிட்டேட் அயான்னால இந்த OH பாண்ட் இந்த ஆக்சிஜன் பக்கம் போகுது, அமோனியம்னால் கூட சப்போர்ட் பண்ணுது. அமோனியம் அயன் என்ன பண்ணுது, இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் போறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அசிட்டேட் அயான் H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இங்கேயும், அசிட்டேட் அயான் H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இங்கேயும் டிஃபரெண்டா இருக்குமா இல்ல சேமா இருக்குமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா டிஃபரெண்டா தான் இருக்கும். ஏன்னா இங்க அசிட்டேட் அயான் மட்டும்தான் H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த பாண்ட் இந்த அசிட்டேட் அயான் இந்த பாண்டை இந்த பக்கம் தள்ளுது, ஆக்சிஜன் பக்கம் தள்ளுது, அசிட்டேட் அயான் தள்ளுது. ஆனா இங்க என்ன நடக்குது, அசிட்டேட் அயான் இந்த பாண்டை ஆக்சிஜன் பக்கம் தள்ளுது, அமோனியம் அயானும் சப்போர்ட் பண்ணுது இந்த பாண்டை ஆக்சிஜன் பக்கம் தள்ளுறதுக்கு. அப்ப என்ன ஆகும், அசிட்டேட் அயனுடைய ஹைட்ராலிசிஸ் எக்ஸ்டென்ட் எப்படி இருக்கும், கண்டிப்பா அதிகமா இருக்கும் இங்க இதை விட. ஆனா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் சேம் தான். என்ன ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணும், டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும். கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அதர் காமன் அயான் எஃபெக்டிவோ அதர் எஃபெக்டிவோ டிபெண்ட் பண்ணாது. அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஆனியான் அசிட்டேட் அயான், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஆனியான் அசிட்டேட் அயான் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். இங்க அசிட்டேட் அயானுடைய ஹைட்ராலிசிஸ் எக்ஸ்டென்ட் கம்மியா இருக்கும், இங்க அசிட்டேட் அயானுடைய ஹைட்ராலிசிஸ் எக்ஸ்டென்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இங்க 0.1 H அதிகமா இருக்கும், இங்க 0.1 H கம்மியா இருக்கும். சரி, அதே போலதான் இந்த அமோனியம் அயான் எடுத்துக்கோங்க. இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அமோனியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷன்ல அமோனியம் அயான் மட்டுமே ஹைட்ராலிசிஸ் போகும். இப்போ இங்க அமோனியம் அயான் எவ்வளவு ஹைட்ராலிசிஸ் போயிருக்குதுன்னா அதிகமான எக்ஸ்டென்ட்ல ஹைட்ராலிசிஸ் போயிருக்குது இந்த அமோனியம் அயானை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, இப்போ இந்த அசிட்டேட் அயனுடைய ஹைட்ராலிசிஸை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த அமோனியம் அசிட்டேட்ல அசிட்டேட் அயன் ஹைட்ராலிசிஸ் போது, அமோனியம் அயானும் ஹைட்ராலிசிஸ் போது.
இப்போ ரெண்டு பேருனுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எப்படி இருக்கும் என்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ அமோனியம் அயன் ஹைட்ராலிசிஸ் போயிருக்குது, அசிட்டேட் அயன் ஹைட்ராலிசிஸ் போயிருக்குது. ஓகே, இது சி மோலார் இனிஷியல் எடுத்துக்கலாம். இந்த சிஹெச் மோலார் ஹைட்ராலிசிஸ் போயிருக்குது. இது சிஹெச் மோலார் ஹைட்ராலிசிஸ் போயிருக்குது. இப்போ இந்த சிஹெச் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்கும்? கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும்? ஒன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இதனுடைய ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கும்போது எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எப்படி டிஃபரெண்டா இருக்கும்? கண்டிப்பா சேமா தானே இருக்கணும். சோ இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸும் இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸும் சேமா இருக்குது. எங்க அமோனியம் அசிட்டேட் சால்ட் சொல்யூஷன்ல. சரி, இப்போ ஈக்குலிபிரியத்துல இது C - CH மோலார் இருக்குது. இது ஈக்குலிபிரியத்துல C - CH மோலார் இருக்குது. இங்க எவ்வளவு இருக்குதுன்னா CH மோலார் இருக்குது. இங்க C - CH மோலார் இருக்குது. இங்க C - CH மோலார் இருக்குது. இது எவ்வளவு இருக்குதுன்னா CH மோலார் இருக்குது. இது எவ்வளவு இருக்குதுன்னா CH மோலார் இருக்குது. சோ இதன் மூலமா நமக்கு இங்க இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் C தெரியும். டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் H தெரிஞ்சா நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், அதாவது ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு பை டினாமினேட்டர்ல என்ன சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியம் அயான் அப்படி சொல்லும். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க H+ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நியூமரேட்டர்லயும் H+ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இங்க OH- இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நியூமரேட்டர்லயும் OH- இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க இந்த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா H+ into OH- KW ன்னு சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லணும்னா 1/KN சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லணும்னா 1/KB ன்னு சொல்லலாம். அப்போ ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா KW/KA into KB அப்படி சொல்றோம். ஓகேவா? அப்போ சால்ட்ல கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா அங்க வந்து ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்னா KW/KA KB அப்படி சொல்றோம். ஓகே, கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம்.